Hello and welcome to another episode of Vada London Game Week Review Preview in the புது ஃபார்மேட்ல ரெட் அண்ட் ஒயிட் பாப்பி அண்ட் மீ அரவிந்த் ஹேமந்த் ராய் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கோ-ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். And இன்னைக்கு we have celebrity in the house. பின்னாடி தெரியிற அந்த வெளிச்சம் வந்து செலிபிரிட்டியோட ஒளி வட்டம் அப்படின்னு சொல்லி நாங்க ஆரம்பிச்சோம். பிபி டாக்ஸ் பிரசன்னா வந்திருக்காரு. பிரசன்னா, நைஸ் டு மீட் யூ. ஹேமந்த், Yes, நைஸ் bro. டு மீட் யூ. Always happy to be here. தேங்க்யூ வெல்கம் ப்ரோ, தேங்க்யூ. வெல்கம். வெல்கம் வெல்கம். Always look forward to info. அந்த அருண் ப்ரோ வந்து ஏதோ அருண் ப்ரோ ஹேமந்த் ப்ரோ யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சிருவீங்க ப்ரோ பேபி ப்ரோ ரெக்கார்டிங்னு. அப்ப எனக்கு தெரிஞ்சு போயிடும், ஓகே ரைட் இன்னைக்கு ஒரு கஷ்டப்பட்டுருவா அப்படின்னு. ஸோ ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் டு இட் அண்ட் ஆல்வேஸ் எப்பவுமே நல்லா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த புதுசா அந்த நீங்களும் அனிருத்தும் கொலாபரேட் பண்ணிட்டு இருக்கிறது செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இது. என்ன நீங்க கொலாபரேட் பண்ண ஆரம்பிச்சதுல செல்சி தோக்கவே தான் மாட்டேங்குது. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஸோ அது சும்மா சரி ஓகே ட்ரை பண்ணலாம்னு பார்த்தேன். அது அவரையும் கேட்டாங்க, ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணதுதான். ஹோப்ஃபுல்லி வி டு இட் ரெகுலரா பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. வெரி குட் வெரி குட். நம்ம அடுத்த வாரத்தோட கேமை டச் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்துல. பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கேம் வீக் 28 ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த வீக். மேன் சிட்டி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். நான் நல்லா நைட்டு சரக்கு அடிச்சுட்டு நான் காலைல எந்திரிக்கவே முடியல. என்னால எந்திரிச்சு ஒரு 10 காலுக்கா எந்திரிச்சு ஈஸ்டர்ன் டைம்ல ஐ எம் லுக்கிங் அட் நோட்டிபிகேஷன். இட் சேஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 1-0. ஷாக் ஆயிட்டேன். டிட் யூ எனி ஆஃப் யூ see the match live and what was your reaction like? ரசனா, நான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்றேனே. அதாவது எங்க பையன் ஹட்சன் அடாய் வந்து லிவர்பூல்கிட்ட மட்டும் வின்னர் வச்சிடலாம மேன் சிட்டியே வந்து அப்படி அது அந்த மாதிரி இருக்கு. பட் நோனோக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூ ஹாவ் டு கிவ் இட் அப் டு சீரியஸ்லி. இந்த லைக் லாஸ்ட் இயர் ரெலிகேஷன் தப்பிச்சாங்க அண்ட் இந்த சீசன் தே ஆர் லைக் இந்த டாப் 3 லைக் டாப் 4. லைக் நான் வந்து சரி ஓகே டீசெண்டா லைக் 14 to 15 அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். பிகாஸ் லைக் ஒரு ரெலிகேஷன் எஸ்கேப் ஆடிங்க, அடுத்த சீசன் சரி கொஞ்சம் பெட்டர் ஆடுவீங்கன்னு பார்த்தா பஞ்சிங் வே அபவுட் தட் வெயிட். மேபி கொஞ்சம் கேம்ஸ் தோத்து கீழே வரலாம், பட் இப்பவே அவங்க தேர்ட்ல இருக்காங்கிறது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அவங்கலாம். That's true. And Hemant, Man City டாப் 4 பேட்டில்ல இருந்து இப்போ டாப் 6 பேட்டிலுக்குள்ள வராங்களா? ஏன்னா அந்த பொசிஷன் நம்பர் 4 டு பொசிஷன் நம்பர் 10 செப்பரேட்டட் பை 5 பாயிண்ட்ஸ் or 7 points. So 5 to 7 is 5 points. 5 to 10 is 5 points. இப்போ மேன் சிட்டி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா அவுட் சைட் டாப் 8 முடிச்சிருவாங்க போல இருக்கே. யுனைடெடுக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. அண்ட் ஐ திங்க் அவனுங்க என்ன நினைச்சானுங்கன்னா இப்படியோ டைட்டில் வந்து ஐ திங்க் அந்த ஹோப் போயிடுச்சு ஒரு 2-3 months பேக் அவங்களுக்கு. அண்ட் ஐ திங்க் தேவர் திங்கிங் ஓகே கன்ஃபார்மா டாப் 4 முடிச்சிருவோம். எனக்கு வந்து வரல. எனக்கு நம்ம சிட்டி 5-1 ஜெயிக்கும் போது நான் ஸ்டோரி போடும்போது ஒரு சிட்டி ஃபேன் எனக்கு மெசேஜ் பண்ணுக்கிறான், இட் வாஸ் அ டெட் ரப்பர் கேம் மேன். இப்போ சொல்லுவீங்களா அது டெட் ரப்பர் கேம்னு? you need a lot of you have to get points actually against teams which on paper should be beating, but they are not beating teams which we think they should be beating. So அதனாலே வந்துல ஐ திங்க் ப்ரோ டாப் 4 ரேஸ்ல தான் ப்ரோ இருக்கிறானுங்க. பட் உங்க இது புரியுது. 10th வரைக்கும் ஐ மீன் ஃபுல்லம் 42ல இருக்கிறானுங்க. யாருக்கு தெரியும் ஒரு 2-3 கேம் ஸ்லிப் இருந்தா கூட மாறிட்டே இருக்கும். ஒரு சிட்டி 4th இருக்காங்க, அப்புறம் செல்சி 5th இருந்தாங்க, ஒரே 4th இருந்தாங்க, ஒரே ஒரு வின் ஒரே ஒரு லாஸ், திங்ஸ் சேஞ்ச். சோ அதுதான் பிரச்சனை. டாப் 4 இருக்கிறதுக்கு வந்து நீங்க ஒரு 4-5 கேம் வரிசையா ஜெயிச்சாலே போதும். அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு இதுதான். ஏன்னா டாப் 4 வந்து எனக்கு தெரிஞ்ச 2018-19 அந்த சீசன்ல இருந்தே வந்து டாப் 4 பாட்டிலுங்கிறது குப்பை மாதிரி தான் இருக்கு. லெட்ஸ் பி ஆனஸ்ட். அது வந்து I still remember 18-19 சீசன்ல செல்சி, ஆர்சனல், ஸ்பர்ஸ், மேன் யுனைட்டட் யாருக்குமே டாப் 4 வேண்டாம் மாதிரி தான் இருந்தாங்க. கடைசி 10 கேம் செல்சி தோக்குறாங்க, இன்னொரு பக்கம் ஆர்சனல் தோக்குறாங்க, இன்னொரு பக்கம் ஸ்பர்ஸ் டிராப் பண்ணாங்க, அடுத்த வாரம் ஜெயிக்கிறாங்க, செல்சியும் ஜெயிக்கிறாங்க. பட் அந்த கடைசி வரைக்கும் எப்படியோ போச்சு. பட் டாப் 4 பாட்டிலுக்கு வந்து அதான் ஒரு 4-5 வின்ஸ் வரிசையா இங்க இருந்தா ஜெயிச்சா போதும். அந்த மாதிரி ஒரு இதுதான் டாப் 4. இல்ல பட் நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நிஜமாவே ஐ தாட் சிட்டி வந்து ஒரு டர்ன் த பேஜ் மாதிரி தோணுச்சு அந்த நியூகாசில் 4-0 பீட் பண்ணும்போது. நான் நினைச்சேன் சீரியஸா ஓகே இப்போ வந்து மேபி கொஞ்சம் ஃபார்ம் தே கேன் கெட் சம் ஃபார்ம்னு நினைச்சேன். பட் அதுக்கு ஏத்த மாதிரி கடைசியா ஐ மீன் அதுக்கப்புறமா ஐ திங்க் தே லாஸ்ட் டு லிவர்பூல். அந்த கேம்க்கு அப்புறமா லிவர்பூலோட தோக்குறது ஐ மீன் எல்லாருமே தோத்துந்தாக்குறானுங்க, அது வேற விஷயம். சோ அவனுங்க வந்து ரொம்ப
ஆமா, ரொம்ப ரொம்ப எராட்டிக்கா இருக்கு அவங்க ஃபார்ம். பட் அது பத்தி வரும் பிபி, அது கண்டிப்பா வரும். அந்த லிவர்பூல் ப்ரிவ்யூ பண்ணும்போது பேசுவோம் அது. that was a demoralizing victory. தோல்வி லிவர்பூலோட சிட்டிக்கு. they didn't show up almost. பேக் டு பேக் பிவி கட் ஆயிட்டீங்க, திரும்ப சொல்லுங்க. they lost to Madrid, அதுக்கப்புறம் லிவர்பூலோட பேக் டு பேக் தோத்தாங்க. Yeah, you're right. Midweek Madridoட, அதுவும் midweek Madridoட I think they had like a 2-goal lead, or 2 times 1 goal lead, and then they came back to lose 3-2 நினைக்கிறேன் அந்த வீக். கடைசியில விட்டானுங்களே. செகண்ட் லைக் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் லைக் வாஸ் தி வீக் பிஃபோர். இது வந்து செகண்ட் லைக் வந்து மீன் ஆல்மோஸ்ட் கேம் கான் கேஸ் தான். பட் ஸ்டில் லைக் அந்த 1 goal டெபிசிட்னால யூ ஸ்டில் ஹேவ் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. ஆனா எம்பாப்பே வந்து முடிச்சு விட்டான். இந்த எம்பாப்பே ஷோ தான் அன்னைக்கு. பட் 1 goal லீட் எல்லாம் சேஃபா இருக்கு அப்படின்னு லிவர்பூல் மாதிரி காட்டலாங்க. Just a shade, and moving on to Liverpool in the Premier League. 2-0, 3-1 against Southampton. Southampton took the lead initially, but at any point சும்மா ஃபால்ஸ் ஆப் குத்தானுங்க. ஒரு செகண்ட் நான் யோசிச்சேன், டேய் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா, டேய் எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு யோசிச்சேன். பட் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்தது. பட் யா கண்டினியூ. ஒரு கால் எக்ஸ்பிரஸ் பாச்சு, அது பேர் என்ன, ஹோப் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு இது கொடுத்தாங்க, பண்ணலாமா அப்படின்னு. பட் எனக்கு FPL பாயிண்ட் கொடுக்குற மாதிரி மோ சாலா வந்து 2 பெனல்டி அடிச்சு முடிச்சுட்டு he took the 3 points away. And மோ சாலா வந்து பஸ் பார்க் பண்ற மாதிரி ஒரு டீம், அந்த எவர்டன் மாதிரி பஸ் பார்க் பண்ண டீமா இருந்தா பரவாயில்ல. சவுத்தாம்ப்டன் வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் கோல் கன்சீட் பண்ணிட்டே இருக்கானுங்க. லைக் வந்து இட்ஸ் லைக் அது அவங்க அப்படித்தான். இது how soon do they get relegated? Next 4 games relegate ஆயிருவாங்களா? எவ்வளவு பாயிண்ட்ஸ் இப்போ வந்து அவங்க வந்து 10 பாயிண்ட்ஸ் அதுக்காங்க. 10 பாயிண்ட் கூட இல்ல. அட பாவி. Yeah, so அவங்க வந்து 8 points away from second, sorry, safety ல இருந்து 9 points away. So 3 games. 9 points கூட இல்ல, சாரி நான் என்ன சொல்றேன், 14 points away. 18 னா 17 னா 18 னா லைக் 14 points away from safety அவங்க. Wolves 23, Ipswich இப்போ 17, Leicester 17. So சரி, நான் உங்களுக்கு 2 பேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆக்சுவலா do you think இவனுங்க வந்து they will finish above 11 points அந்த Derby County, the lowest point season out of any team to get relegated? அந்த 2 பாயிண்ட் ஆவது வருமா? நினைக்கிறேன். ஏன்னா ஃபிக்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா they play லெஸ்டரோட ஒரு வாட்டி ஆடுறாங்க. and வந்து so maybe அது ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஐ திங்க் லாஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன் ஆர்சனல் கோ டு செயின்ட் மேரிஸ், அதுலயே ஒரு 3 points இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஏதோ ஒரு காலத்துல சவுத்தாம்ப்டன் உங்களுக்கு 4-0 அடிச்சாங்க, அவ்வளவுதான். அது ஒரு காலம், அவ்வளவுதான். அவங்க ரெலிகேட் ஆனதுல நான் சந்தோஷப்பட்டேன் ரொம்ப. சவுத்தாம்ப்டன் ரெலிகேட் ஆனது நானும் ஐயோ ரொம்ப பட்டம்பா. நானு ஷேன் லாங் வந்து அன்னைக்கு பார்த்தா பெலே மாதிரி ஆடுவான் ஷேன் லாங். எஸ் வெரி ட்ரூ. இஷ்டப்பட்ட கோல்லாம் அடிப்பானுங்க அவனுங்க எனக்கு. But anyway, moving on to another top 6 result in the Premier League. Chelsea Leicester 1-0. நான் வந்து இந்த கேம் வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் பிபி. But 1-0 at least, it's still a good victory. What happened to Cole Palmer? Just one more adding to that. அதே கொஸ்டினுக்கு தான், is this something to be worried about Yes, Cole Palmer in the form, especially in the dip of form? Like when your star player or best player வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல இருக்கும்போது கண்டிப்பா worry தான் பண்ணணும். அதுவும் நெக்ஸ்ட் கேம் ஆர்சனல் கூட இருக்கும்போது நார்மலாவே லைக் வந்து எஸ்பெஷலி இந்த சீசன் given the top 6 against பெர்ஃபார்ம் பண்ணாதப்போ, டாப் 6 அகைன்ஸ்டும் பெர்ஃபார்ம் பண்ணல, இப்போ ஃபார்மும் இல்ல. இதுல வேற போஸ்டரை போட்டார் கடைசி மேட்ச் போது, வீல் பி பேக்னு. தன்னில டர்னோவர் ஸ்வார்ஸ்நெகர் மாதிரி I'll be back அந்த மாதிரி ஆகும் நான் ஆசைப்பட்டேன். பட் பிரச்சனை என்னன்னா கோல் பாமரோட ஹீஸ் ட்ரைங் சோ ஹார்ட் அந்த கோல் அடிக்கணுங்கிறதுக்கு. எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் நான் வந்து ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு. இன்னும் இல்ல 70th மினிட்ல ஒரு செல்சி பிரேக் இருந்துச்சு. என்சோ வாஸ் கிளீன் ரன்னிங் ஒன் ஆன் ஒன். என்சோ கிளீனா ரன் பண்ணியிருந்தான். பட் பாமர் வாஸ் இல்ல நானே போய் ஓடி தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப பெனால்டி மிஸ். அது வந்து சரி ஓகே அட்லீஸ்ட் இல்ல பெனால்டி ஸ்டார்ட் பண்ண நினைச்சா அதுவும் பண்ணல. அது ரொம்ப it was a really good save as well. நல்ல சேவ் தான். பட் நேரம் அப்படி இருக்கு. லைக் பாமர் லைக் when he tries it force பாருங்களேன். லைக் வந்து எதுவுமே நடக்கலன்னா லைக் வந்து அப்படி அந்த மாதிரி இருக்கு. பட்
அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ற மாதிரி கோல் அடிக்கணுங்கிறதுக்காண்டி அந்த ஒரு கோல் ஒரு கோல் வந்துச்சுதான் மேபி அதுக்கப்புறமா வரிசையா வரலாம். பட் அந்த ஒரு கோல்காகவே ரொம்ப கஷ்டப்படுறான். லைக் வந்து எடுக்காத ஷாட்லாம் எடுக்கிறான். லைக் நார்மலா வந்து ரேண்டம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுக்கவே மாட்டான். அன்லெஸ் until 90th minute அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே லைக் ஃபர்ஸ்ட் 15-20 minutes வந்து ரன் லைக் ட்ரைங் டு கட் இன்சைட் அப்படியே ஷூட் பண்ணா தூக்கி 6 அடிக்கணும். லைக் அவ்வளோ ஹாரா ட்ரை பண்ணலாம். அண்ட் பாப்போம். ஹிடியஸ் 1-0 வின். அது வந்து ரொம்ப டார்ச்சர். கடைசியில வந்து அவுட் சைட் த பாக்ஸ் கோல் அடிக்க வேண்டியதா போச்சு. மார்க் குக்கரல்ல மார்க்கஸ் அலோன்சோ வைப்ஸ் கொடுத்தது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்கும்போது. லைக் வந்து இஃப் யூ டீசன்ட் எனஃப் டு ரிமெம்பர் மார்க்கஸ் அலோன்சோ, அந்த மாதிரி லைக் அடிச்சாலே போயிடும் உள்ள, அந்த அளவுக்கு ஒரு லெஃப்ட் ஃபுட். அண்ட் அதுதான் பிரச்சனை. செல்சி வந்து லைக் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஷாட்ஸ் நிறைய ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க தான் பெரிய பிரச்சனை. லைக் தேர் ஆல்வேஸ் ட்ரைங் டு ஸ்கோர் தட் பர்ஃபெக்ட்டா அந்த டேப் இன் இந்த 1-on-1 அந்த மாதிரி தான் ட்ரை பண்றாங்க. அவுட் சைட் த பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கன்னு பண்ண மாட்டேங்கிறானுங்க. லைக் பட் ஓகே, 1-0 ஜெயிச்சிட்டோம். அண்ட் கோப்பன்ஹேகனோட செகண்ட் லேக் பாக்கி இருக்கு. வி ஷுட் வின் தட். பட் ஆப்வியஸ்லி பேக் இன் டாப் 4, பட் only 2 points தான் கேப் சிட்டிக்கும். ஸோ அதனால அந்த முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, ஒரு வாட்டி 5th போவோம், தென் இன் 4th போவோம். ஸோ இட்ஸ் லைக் you have to keep a string of results. Bro, ஒரே ஒரு சின்ன ஃபாலோ அப் கேள்வி அரவிந்த் ப்ரோ. I just want to interrupt you. என்சோ மரஸ்கா டாக்டிக்ஸ் என்ன நினைக்கிறீங்க? பிபி லாட் ஆஃப் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் பார்க்குற ஃபேன்ஸ் கிட்ட இருந்து, எஸ்பெஷலி ஹீ இஸ் வெரி ஆடமெண்ட்னு சொல்றாங்க. நீ வந்து கோல் கீப்பரை வந்து நீ பாஸ் பண்ணி தான் ஆகணும். என்சோனா நீ வந்து பின்னால லைக் யூ ஹேவ் டு பிளே அ சர்டன் வே. பட் ஐ ஃபீல் லைக் ஒரு ஆப்போசிஷன் ஏத்த மாதிரி சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு ட்வீக் தி சிஸ்டம் லிட்டில் பிட். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? I am all for okay, நீ ஸ்டைல் ஆஃப் பிளேயர் ஆடுற அதெல்லாம் ஓகே. பட் அப்பப்போ வந்து லைக் எல்லா பிரீமியர் லீக் எல்லா டீம்ஸும் ஒரே மாதிரி ஆட மாட்டாங்க. ஒரு சில டீம் கொஞ்சம் ஓப்பனா ஆடுவாங்க, ஒரு சில டீம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபென்ஸா ஆடுறாங்க, ஒரு சில டீம் வந்து படுத்துருவாங்க அப்படியே லிட்டரலி 4-4 or 4-5 அப்படியே போட்டு they will be like I will not attack you. நீங்க சோத்தூர் போடுறீங்க ஆம்பளைங்களா இருந்தா எங்களை தாண்டி வந்து அடிங்க. அப்புறம் ஏன்னா செல்சி எப்படி கன்சீட் பண்ணாங்க நிறைய பேருக்கு தெரியும். லைக் டிஃபென்ஸ் அவ்வளவு கொஞ்சம் இந்த சிஸ்டம் இஸ் ஸ்டில் நாட் இது. they will break away and score. அந்த நம்பிக்கை இருக்கு நிறைய டீம்ஸ். சோ he has to change it. பட் ட்விட்டர் ஃபேன்ஸ் பத்தி சொல்றேன், இதே மரஸ்கா இது பண்ணாங்க, இதே பாச்சுக்கு வந்து give him time, பாச்சுட்டினோ needs time, 5 games கடைசியில ஜெயிச்சா அந்த மாதிரி இது பண்றாங்க. அதுலயே தெரியுது வந்து ரைட் இல்ல. சிம்பிளா சொல்றேன், நீங்க மரஸ்கா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, பிரச்சனையே இல்ல. பட் நாங்க ட்விட்டருக்குள்ள நீங்க பாட்சின் தேடினா எல்லாமே பாட்சி புகழ்ற மாதிரி ட்வீட்ஸ் போட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா ஓகே சரி, ஒப்பீனியன் சத்தியமா நம்ப மாட்டேன். ரிவிஷனிஸ்ட் ஹிஸ்டரி வந்து நான் எமரி கிட்டயும் நிறைய பார்த்திருக்கேன். சேம் இதுதான் ரிவிஷனிசம்ன்றது வந்து ரொம்ப ஒரு இல்லத்தனமான இது. பேக் டு பேக் கிளீன் ஷீட்ஸ் இந்த பிரீமியர் லீக் நவ் கோயிங் இன்டு ஆர்சனல் கேம் வித் பிட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நினைக்கிறேன். கான்ஃபிடன்ஸ் தான், பட் அடிச்சது நாளைக்கு ரெலிகேட்டா போற டீம் சவுத்தாம்ப்டன் ரெலிகேட்டா போறாங்க, லெஸ்டர் ரெலிகேட்டா போறாங்க. அது எப்போ ரெலிகேட் ஆவாங்கன்னு தான் கேள்வி. அவ்வளவுதான். Okay, all right. Tottenham Bournemouth. Tottenham go back. We'll go behind early in the game. Well, early சொல்ல முடியாது, 40th minute close to the half time அது. but they came back into the game pretty well. 2-0 downல இருந்து நல்லா எடுத்துட்டு வந்தாங்க கேம். ஒரு கிராஸ் கோல் அடிச்சா பாப்பா சார் கோல்னு சொல்லுவானுங்க சில பேருங்க. பட் சூப்பர் கோல்ஸ் பை Bournemouth by அந்த கேம்ல. Oh yeah, the first goal cross by Milos Kerkez. Oh my God, வேற லெவல். It was just simply beautiful. Bournemouth வந்து ஒரு மாதிரி சஸ்டெயின் பண்ற மாதிரி ஏதோ காட்டினாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஸ்லிப் ஆகி 9th வந்து நிக்கிறாங்க. Still 3 points out of top 5 and 5 points out of top 4. Bournemouth வந்து முடிப்பாங்களா top 4 or top 6ல? இல்ல ப்ரோ, கஷ்டம் ப்ரோ. மை சீதம் அதே 8th 9th 10ல முடிக்கிற மாதிரி தான் பாப்பேன். அது வந்து அதுதான் பிரச்சனை. லைக் வந்து இப்போ ஃபாரஸ்ட்க்கும் அதை மாதிரி சொல்ற ஒரு ஸ்லிப் வந்துச்சுன்னா அங்கே நிறைய பேர் எஸ் பண்ண மாட்டாங்க தான் கேள்வி. Bournemouth ஒரு ஸ்லிப் வந்தாங்க, அங்கேருந்து ஒன்னும் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் சீ தம் அவ்வளோ ஒரு மிராக்குலஸா வந்து டாப் 8 முடிக்கிறதுங்கிறது கஷ்டம் தான். ஃபாரஸ்ட் ஸ்லிப் ஆனாங்க. ஃபாரஸ்ட் வந்து பிஃபோர் தி லாஸ்ட் விக்டரி they missed 3 games in a row, 2 losses and a draw. அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிருக்கணும். பட் அதுக்கு வந்தாங்கல Bournemouth வந்து அவ்வளவு கன்சிஸ்டன்ட்டா இல்லையே, அதான் பிரச்சனை. கரெக்ட், you're right. Last 5 gamesல Bournemouth only won 1 in the Premier League. So அதுதான் they'll be very disappointed actually அந்த கேம்ல. நீ 2-0ல போயிட்டு ஒரு 20 minutes you can just see out the game. அது வந்து ஒழுங்கா கேம் மேனேஜ் பண்ண ஃபர்ஸ்ட் டீம்
ஆமா எக்ஸாக்ட்லி யா They should have won in the கொண்டு Spurs எப்படி game. வேலை இருக்குன்னு எனக்கு சத்தியமா புரிஞ்சதே இல்ல. They have sacked managers for less, but anyway. பரவாயில்ல இருக்கட்டும். FA கப் வின் பண்ணா செகண்ட் சீசன்ல ட்ராஃபி ஜெயிச்சிருவேன்னு சொல்லி அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணிட்டு ஆஞ்சோடைய வேலை இன்னொரு சீசனுக்கு தக்க வச்சுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல FA கப் தோத்துட்டாங்கன்னா ஆஞ்சு ஸ்டார்டா பை பையா? FA கப்ல இருக்கிறாங்களா இன்னும்? எனக்கு தெரியல. இல்ல இல்ல அவங்க FA கப் இல்ல, யூரோப்பா லீக். யூரோப்பா FA கப் இல்லையா? FA கப்ல தோத்து ரொம்ப நாள் ஆச்சு. தோத்துட்டானுங்க ப்ரோ. Yeah, they are out of the FA Yeah, Cup. they lost to City, yeah? City. City. Oh, City. okay. Villa. Yes, my bad. Yes. Villa. Sorry, na very. ஆமா யூரோப்பா லீக். யூரோப்பா லீக் தான் இருக்காங்க. யூரோப்பா லீக்ல ஆல்ரெடி ஒரு கோல் டெபிசிட் 8 AZ Alkmaar கூட. Yes. So come on. யா ஸோ தெரியல, அந்த கேம் ரொம்ப கேவலமா ஆடினாங்க பை தி வே, அந்த யூரோப்பா லீக் கேம்ல. ஸோ வந்து பெருசா ஷாட்ல எதுவும் அடிக்கல. AZ Alkmaar கூட ஹேட் செகண்ட் ஆர் ஈவன் தேர்ட். ஸோ பட் ஒன் கோல், ஸோ தே ஸ்டில் இன் தி யூரோப்பா டை. லீக் லாஸ்ட் ரன் பார்க்கறேன் பிகாஸ் எப்படி யூரோப்பா லீக் ஜெயிச்சா சாம்பியன்ஸ் லீக் போயிடலாம்ல. சோ ஐ திங்க் அதுக்கு தான் வெயிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். Interesting. Okay, so Europa ஏன்னா League எவ்வளவுதான் 14th 13 முடிச்சாலும் யூரோப்பா லீக் ஜெயிச்சா சாம்பியன்ஸ் லீக் போயிடுவீங்களா? correct. Yeah, you're right. Okay, interesting. ஆஞ்சோடைய ஃபியூச்சர் ஹேங் ஆன் பை த்ரெட்டா இல்ல ஸ்பர்ஸுக்கு ஃபைனலா ட்ராஃபி கேபினெட்டை திறந்து டஸ்ட் பண்ற டைமானு தெரியல. லாஸ்ட் கேம் அந்த டாப் 6ல வந்து ஆர்சனல் மேன் யுனைடெட் 1-1. நான் வந்து இந்த கேமை ஃபர்ஸ்ட் 40 minutes ஆஃப் த கேம் பார்க்கும்போது இன்னைக்கு ஆர்சனல் வச்சு செய்ய போறாங்கடா அவங்கள அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவுட் ஆஃப் நோவேர் ஒரு கோல் யுனைடெட் ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்க திக்கி திணறி முக்கி மோதாடி டெக்லன் ரைஸோட ஒரு ஒண்டர் ஸ்ட்ரைக்னால ஒரு ஈக்குவலைசர் வந்துச்சு. அட் நோ பாயிண்ட் ஆஃப்டர் அந்த பூச்சாண்டி காட்டிட்டே இருந்தமே தவிர அட் நோ பாயிண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஏதாவது கன்வெர்ட் பண்ண போறாங்க, த்ரெட்டன் பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. மார்ட்டின் ஓடகார்டு வந்து ஒரு பேலே டான்சர் மாதிரி காலில் பாலை வச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இம்ப்ரெசிவா இருக்கு பாக்குறதுக்கு, பட் அவுட்புட் அப்படின்னா எதுவும் பெருசா இருக்க மாட்டேங்குது. My criticism of I'm criticizing Odegaard here. He as a captain இன்னும் கொஞ்சம் he should control the game more அப்படின்னு நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? Do you think my criticism is fair? இல்ல இதை விட ரொம்ப நாளா நினைச்சிருந்தாகிறேன். நான் ரொம்ப நாளாவே கிரிட்டிசைஸ் தான் பண்ணுகிறேன் ஓடகார்ட. இந்த கேம் மாத்திரம் இல்ல, ஒரு 2-3 months-ஆவே ரொம்ப மோசமா ஆடுனுகிறான். எவர் சின்ஸ் he came back from the injury he's been poor. And என்னன்னா எக்ஸ்பெக்ட் த கேப்டன் டு லிஃப்ட் த டீம். அவன் சும்மா இப்படி பண்ணுவான் கிரௌடுக்கு, அது பார்த்தாலே எனக்கு காண்டாவும். டே நீ ஏதாவது பண்றான்னு யோசிப்பேன். அதுவும் பண்ணுவான் பிபி, கரெக்ட். அது கேலிஃபோர்னியா தான் ஜாஸ்தி பண்ணுங்கிறான், அதுவும் காண்டாவது எனக்கு, அது வேற விஷயம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஆமா கரெக்ட், ஆனா அது பண்ணினே இருக்காது, அப்பப்போ டிஃபரெண்டும் பண்றான், அதுதான் நான் சொல்ல வரேன். So Odegaard has been really poor. Let's be honest, he's been poor for a long time. And அவன் அடிக்கிற ஷாட்லாம், எனக்கு ஒரு நெஃப்யூ இருக்கிறான் ஆக்சுவலா சென்னையில, அவனே வந்து இன்னும் பவரோட அடிப்பான்னு தோணுது ஃபுட்பால்ல. அவ்வளோ உருட்டு அடிக்கிறான், லைக் கேரம் போர்டு அடிக்கிற மாதிரி. டேய் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸோட அடிடா. ஃப்ரீ கிக், ஒரு நல்ல ஃப்ரீ கிக் வந்தது எனக்கு கன்ஃபார்மா. என் பொண்டாட்டி கூட பார்த்து இந்த கேம் என் கூட நான் சொன்னேன், you wait and watch, definitely not going above the wall. கரெக்டா வந்து என்ன சொல்றது, எவனோ செஸ்ல அச்சான். So I don't know what it is with Odegaard, but seriously he needs to he needs to come back to his best. அதுதான் நான் சொல்லுவேன். சரி சாக்கா ஓடகார்டு ஷேர் பண்ணேன், பட் ஓடகார்டு மட்டும் லைக் வந்து அவனை தான் நம்பி ஃபுல் அட்டாக் ஓடுதுன்னு நினைக்கிறீங்களா? ஃபுல் அட்டாக் ஓடுதான்னு எனக்கு தெரியல, பட் அவன் கால்ல வந்து ஒரு கேம் பால் இருக்கும்போது ஐ எக்ஸ்பெக்ட் மோர் டு ஹேப்பன் வித் தட் 40%. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேனே, கோல் பால்மருக்கும் அவனுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் வந்து, even though Cole Palmer is out of form, when he has the ball he is creating an attacking chance and he is missing the attacking chance. இங்க வந்து நாங்க கிரியேட் பண்றதும் கஷ்டப்படுறோம், மிஸ் அப்புறம் தான் நெக்ஸ்ட் மிஸ். கிரியேட்டே இல்லைன்னா எங்க மிஸ் பண்றது? அதேதான். அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அந்த பேர் என்ன, இந்த பள்ளி முட்டாய் காட்டுற இது எஃபெக்ட் எல்லாம் இட் இஸ் கோயிங் டு வேஸ்ட். the frustrating part வந்து இதுல the talent he has, அந்த டேலண்ட்டை வந்து இப்படி வேஸ்ட் பண்ற மாதிரி ஒரு பிளேல இருக்கும்போது that's what is even more frustrating for me.
இத வந்து சரி இப்போ நான் இப்படி கேக்குறேனே, வித் நோ ஸ்ட்ரைக்கர் அண்ட் டீம் ஃபுல் ஆஃப் மிட்ஃபீல்டர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ், ஒரு கேம் ஏதாச்சும் இந்த மாதிரி டெக்லான் ரைஸ் பிரில்லியன்ஸ் மாதிரி தான் மாதிரி வச்சுதான் கோல் ஸ்கோர் பண்ணணுமா, இல்ல அஹ், வேற எப்படியாச்சும் ஸ்கோர் பண்ண முடியுமா? லைக் இந்த PSV 7-1 கேம் நான் ஒதுக்கி வச்சிட போறேன், பிகாஸ் தட் கேம் இஸ் சீம்ஸ் டு பி லைக் an aberration more and more and not the norm. பெரேசன் மாதிரி தான் நான் இருக்கு. ஒன் ஏன்னா ஒன் வந்து நான் 1-1 தான் சொன்னேன். பை த வே மை Correct. ப்ரெடிக்ஷன் ஃபார் திஸ் கேம் வாஸ் 1-1. ஐ நியூ இட் வாஸ் கோயிங் டு பி ட்ரா. பட் ஏன்னா சாரி யுனைடெட் டிபி. உட்காருவாங்கன்னு தெரியும், பிரேக்ல தான் அடிக்க போறாங்க. இன்ஃபேக்ட் அடிச்சிருக்கணும். மீன் ஃபர்ஸ்ட் கோலுக்கு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் கோல் நீங்க ராயா தப்பு சொல்லுவீங்களா எப்படி? ஐ திங்க் Oh, ரொம்ப 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 தூரமா தான் நினைக்கிறேன். yeah. அவன் என்ன நினைச்சானா, ஐ திங்க் ஹி தாட் த வால் வில் டூ இட்ஸ் ஜாப். பட் நீ வாலை ஒண்டி நம்பி இருக்க முடியாது. ஐ திங்க் அதுதான் பிரச்சனை. ஆமா, அது ஒரு பிரச்சனை. அண்ட் பிளஸ் த வால் வாஸ் இன் பிளேஸ் ப்ராப்பர்லி. தே செட்ல இட் வாஸ் Correct. பியாண்ட் 15 yards. அது ஒரு மிஸ்டேக். சோ 11 எவனுமே அது point. பிக்கப்பே பண்ணல. 11 அதுவா ஓகே. Yeah. சோ தட் வாஸ் ஆல்சோ மிஸ்டேக். எஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி அந்த எவர்டனோட கேம்ல யுனைடெடோட பிக்ஃபோர்ட் வந்து வால் பின்னாடி நின்று இருப்பான், கோல் அந்த சைட்ல போகும். ஸோ யூ கேன் ஆர்கியூ போத் வேஸ், இப்படி நிக்கணுமா அப்படி நிக்கணுமா, எப்படி நின்னாலும் பிரச்சனை தான் அந்த இடத்துல. வால் பொசிஷனிங் தப்பு. டெக்லன் ரைஸ் போஸ்ட் கேம்ல வந்து இட் ஃபெல்ட் டூ ஃபார் அப்படின்னா, டே என்ன ஃபெல்ட் டூ ஃபார்னா அப்ப அங்கேயே சொல்ல வேண்டியதுடா, ஆமா. நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன். இல்ல பட் ராயா redeemed himself bro அந்த Oh, கேம்ல. 100%. கடைசியில So, வேற level அந்த யா ஒரு ரெண்டு பாயிண்ட் மூணு சேவ், வாங்க. ஒரு மஸ்ராவி ஒரு சேவ் பண்ணா, and அந்த மஸ்ராவி save. கடைசியில இருக்கிற சேவ் வேற லெவல். இல்ல Yeah, ஸ்பெஷலி double இந்த save. செகண்ட் ஒன் லைக் வந்து லிட்டரா லைன்ல இருந்து அப்படி தட்டி விட்டது வந்து லைக் அந்த ஆமா ரியாக்ஷன் டு கெட் எந்திரிச்ச லைன்ல தட்டி விடுறதுங்கிறது வந்து ரொம்ப அதெல்லாம் வேற லெவல். எக்ஸ்ட்ராடனரி அதெல்லாம். Yeah, true, true. அண்ட் இதுல என்ன காமெடினா பால் வெளில போயிட்டு மறுபடியும் இந்த சைடு வந்துச்சு, அப்பயும் ஹாய்லாண்ட் ஆஃப் சைடா இருந்தா அது வேற விஷயம். அவன் வந்து That's a excellent segue half into. competent strikerனா ஹாய்லாண்ட் இருக்கிற சான்ஸ் அடிச்சிருப்பான். That's exactly where I wanted to go. Yeah. Rasmus Højlund வந்து கடைசி 15 கேம்ஸ் ஏதோ 6 XG வந்து is or rather last 15 shots on target. It's worth 6 goals, but he's had 0 goals. In the கேம்லயே ஆர்சனலோடயே he should have had 2 or 3 goals at least by himself. கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு கோல் வச்சிருக்கணும். அந்த ஒரு டெக்லன் கோல் ரைஸ் இன்டர்வியூன் பண்ணது அது Yes. கன்ஃபார்மா வச்சிருக்கணும். அது வந்து அவ்வளோ நேரம் எடுத்து என்னடா பண்ணுகிறேன்னு யோசிச்சேன் நானு. and they are left paying another. டைம் பண்ணா இல்லனா வந்து ஈஸி பெனல்டி அதெல்லாம். ஆமாமா. இப்போ இன்னும் யுனைடெட் ஆர் ஆன் த ஹுக் ஃபார் அபவுட் 55 million pounds அவனுக்கு பே பண்ணணும். இவன் வந்து ப்ரோ young player நிறைய தான். காசு கொடுக்கணும். நீங்க வேற நேத்தி வேற ஜிம் ராட்க்ளிஃப் வேற பயங்கரமா பேசினாரு. சோ apparently they will they wouldn't even have money to run the club ன்னு சொல்லிருக்கான். அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. பட் they are இதுல in புது ஸ்டேடியம் வேற என்னமோ இது போட்டிருக்கானுங்க. $2 billion பார்க்க ஸ்டேடியம். நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு, நான் இது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் பாப்போம் என்ன பண்றீங்கன்னு. இல்ல அது தெரியுமா, they want taxpayers to pay for that. அதுதான் இன்னும் ஓ கிரேசி. So they want a Wembley of the North basically. நீ உண்மையிலேயே பெரிய டவுட்டா இருக்கு. What they want to do is get tax breaks for all the investment that they're putting in. Exactly. அது ஓகே. அண்ட் பிளஸ் யுனைடெட் வந்து பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனி, ஸோ ரேசிங் மணி ஃபார் தெம் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். பிரச்சனையே இல்ல. இவன் சொல்றதெல்லாம் ஐம் டேக்கிங் இட் வித் லைக் அ ஹியூஜ் லம்ப் ஆஃப் சால்ட் தான் ராட்க்ளிஃப் சொல்றதெல்லாம். பட் ஒரு பாயிண்ட் கரெக்ட், அவங்க வந்து ராட்க்ளிஃப் வந்து கிளப் கிளேசர்ஸ் கிட்ட இருந்து பார்ட் ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டப்போ now they are left paying for a lot of the old regime's mistakes. அந்த பிளேயர் வாங்கின பிளேயர்ஸுக்கெல்லாம் இப்போ அவங்களோட பிளேயர் வேல்யூ எல்லாம் பார்த்தா இட்ஸ் இந்த டாய்லெட். அண்ட் அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபீ எல்லாம் எங்கேயோ ஒரு சூப்பர் பிளேயர் மாதிரி இருக்கு. இது வந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட்டை இம்பாக்ட் பண்ணுமா, டிரான்ஸ்ஃபர் ஃபீயை, டிரான்ஸ்ஃபர் பட்ஜெட்டை? அண்ட் இம்பாக்ட் பண்ணுச்சுன்னா அமோரிமோடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? அவருடைய வாழ்க்கை இப்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறது. கஷ்டம் தான். see the thing is யுனைடெட் என்னன்னா லைக் வந்து லைக் செல் அவங்க வந்து அவ்வளவு கிரேட்டா பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் லைக் வேஜ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கண்ட்ராவியா இருக்கு. சோ எல்லாமே சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நியூஸ் ரிப்போர்ட் படிச்ச வந்து கேண்டீன்ல வந்து வெறும் கில்ச்சி அந்த சாண்ட்விச்சோ அந்த டொமேட்டோ சூப்போ, அதுக்கப்புறம் வந்து இதுல என்ன காமெடினா ஃபர்கிசனுக்கு வந்து அவங்க 2 மில்லியன் தான் கொடுக்குறாங்க. அதுவே வந்து கொடுக்க முடியாது. லைக் அதுவே வந்து ஃபர்கிசனை பேசி இது பண்ணி தான் எனக்கு அதான் புரியல. வந்து இவ்வளவு இது தரீங்க லைக் ஃபர்கிசனுக்கு 2 மில்லியன். ஐ மீன் அவர் ஏதோ ஐ மீன் நாட் தட் ப்ரோ கேரி நெவல் அந்த இன்டர்வியூக்கு வரும்போது அவனுக்கு டீ காசு கேட்டான் ப்ரோ. அதுக்கு தெரியுமா உங்களுக்கு?
ஒரு கிலோ அரிசி ₹1 சொல்றாங்க பாஸ், அது கூட வாங்க வைக்கலாமே இருக்குமே. ஐ மீன் அது So, வந்து அதான் ரொம்ப வருஷமா லைக் பேட் டிரான்ஸ்பர் ஆஃப்டர் பேட் டிரான்ஸ்பர் ஆஃப்டர் பேட் டிரான்ஸ்பர். அது வந்து அதாவது ஒரு பேட் டிரான்ஸ்பர்னாலே வந்து உங்க இன்னும் 1 வருஷம் பின்தங்கி வைக்கும்னு சொல்லுவாங்க. இவங்க இத்தனை வருஷமா இது பண்ணி பண்ணி அண்ட் வந்து பட் ஆனா நோ ஒன் எக்ஸ்பெக்டட் them to be 15th. அவ்வளவு கேவலமாலாம் இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ மீன் பட் யூனோ நேத்தி அந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன். ஜிம் ராட்கிளிஃப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தே வில் பி ஸ்பெண்டிங் மணி இந்த சம்மர் 100%. பட் என்னன்னா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க தான் எனக்கு தெரியல. அண்ட் இவன் வந்து புது மேனேஜர் கண்டிப்பா கேட்பான், ஒரு 200 மில்லியனாவது கேட்பான். அந்த 200 மில்லியன் ப்ரொவைட் பண்ண முடியுமா, இல்லைன்னா ஒரே ஒரு பிளேயர் இல்ல 2 பிளேயர் அந்த மாதிரி தான் வாங்க முடியுமான்னு தெரியல. இப்பவே அவங்க இங்க வேற செய்யற நிலைமை இருந்தா தெரியாது அது என்ன இது இருக்கும்னு நம்மளுக்கு. ஆல்ரெடி அவங்க விண்டர்லயே ஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல. இந்த லெஃப்ட் பேக் டோர்கு, வாங்கினாங்க, டோர்கு வாங்கினாங்க. and they got somebody ஏடன் else. ஹெவன் Heaven. ப்ரோ. Heaven was academy, but Cheeto. யா சீடோ. Cheeto அதுவும் அகாடமி தான். பட் எனிவே பட் இங்கதான் ஒரு ப்ராப்ளம் இருக்கு பாருங்களேன். நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் ஆஃப் த பாஸ்ட் பேசுறோம்ல, பட் அகாடமி கிராஜுவேட்ஸுக்கே தே ஆர் ஆக்சுவலி பேயிங் அ லாட். இப்போ சீடோ ஓபி மார்டன் அண்ட் ஹேடன் ஹெவன், ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை தே மூவ்ட் வாஸ் தே ஆர் கெட்டிங் ட்ரிபிள் த மணி ஃப்ரம் ஆர்சனல். ஸோ தட் இஸ் ஆல்சோ தட் குட் யூனோ அது வந்து ஒரு பெரிய கேம்பிள் தான் ஒரு அகாடமி கிராஜுவேட்டுக்கு வந்து கொடுக்குறது, எஸ்பெஷலி when you are talking about cost cutting. ஸோ அதுதான் எனக்கு புரியல. ஸோ we'll see what happens. and இவங்க sellable இது assets பண்ணி தராங்க அண்ட் வந்து ஒர்க்கர்ஸை கட் பண்றாங்க. ஒர்க்கர்ஸோட சம்பளம் வந்து பிளேயர்ஸோட சம்பளத்துல விட எனக்கு தெரிஞ்சு 20% 10% கூட இருக்காது. Like, definitely, yeah. ஆமா, they'll be like probably 60,000 70,000 pounds a year at maximum. A year. இவங்க அது per week. per week bro, அது quarter wage bro, per week அவங்களுது சில பேருது. சொல்றேனே லைக் மினிமமே 100k per week வந்து 60 50 60 70k per year. எவ்வளவு கேப் இருக்குது. So let's assume for a second Rashford in the half season செமையா விளையாடுறா, Aston Villa want to take a chance on him for a permanent transfer. அது தவிர the only player that they have who is sellable னு பார்த்தா இவன் அந்த கோபி மைனு தான். இவங்க 2 பேர் தவிர I don't see what their sellable assets are. and இவங்க 2 பேரையும் செல் பண்ணா 2 பேர் அகாடமி, so it will be pure profit. ஒரு 100 மில்லியன் வரைக்கும் ரேஸ் பண்ணலாம் அவங்களால. அந்த 100 மில்லியன் will that be enough? ஏன்னா அவங்க நெக்ஸ்ட் இயர் யூரோப் இருக்காது. ஸோ அவங்களோட இதெல்லாம் கொஞ்சம் கீழே, ரெவென்யூஸ் கீழே வரும். யூரோப்பா லீக்ல இருக்கிறானுங்க ப்ரோ அவனுங்க, அது மறந்துடாதீங்க. ஓ கரெக்ட், இப்போ இருக்காங்க. பட் செகண்ட் லீக் பெண்டிங். ஃபர்ஸ்ட் லெக்ல ஃபர்ஸ்ட் லெக் 1-1. அஸ்யூமிங் தே டோன்ட் கெட் இன்டு யூரோப் நெக்ஸ்ட் சீசன் வச்சுக்கோமே, எங்க இருந்து காசு செலவு பண்ண போறாங்க? தேர் கோனா பி PSR வழியா fucked for lack of a better term. You should be able to attract players. You should be, but what do you pay them with? இந்த பே பண்றது தானே பிரச்சனையே, கணக்கு இடிக்கலப்பா. that I feel like இதையாவது சொல்லி மயக்கணும் அவனுங்கள. இதுதான் எங்க ப்ராஜெக்ட், ஒரு வருஷம் யூரோப் இல்ல, அடுத்த வருஷம் நாங்க போவோம் அப்படின்னு பேசி மயக்கணும் அவனுங்கள. இல்லனா வந்து லைக் we just have to pay over the odds, which அது இங்கிலீஷ் கிளப்ஸ் தானே பண்ணாங்க. வந்து ஒரு பிளேயர் 10 எடுக்கணும்னா அது நாட் ஒன்லி டிரான்ஸ்ஃபர் மட்டும் இல்ல, சாலரியும் அப்படியே வந்து எக்ஸ்ட்ராவா ஆயிடும். அது வந்து ரொம்ப இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, சாரி விஷயம், லாஸ்ட் பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ பெரிய பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த கிளப் வந்து ஒரு சுடுகாடு மாதிரி ஆகுது. as in they are going there and they are failing miserably. சோ இப்போ ஆண்டனியே பாருங்களேன், அவன் ரியல் பிரிட்டிஷ்ல இந்த ஆண்டனியை பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த அது கூட மேபி மைட் பி அ ஸ்டாப்பிங் ஃபேக்டர் ஃபார் பிக் பிளேயர்ஸ். ஐ நோ இட்ஸ் மேன் யுனைடெட், ஒரு பெரிய பிராண்ட், காசு குத்தா வருவாங்க, ஆல் தட் இஸ் தேர். பட் தேர் ஹஸ் பின் அ வெரி பிக் லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் இந்த மாதிரி யுனைடெட் போயிட்டு தே ஹவ் பின் ஃபெயிலிங் மிசரபிளி. ஸோ தெரியல, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பிரிங் தட் அவுட். இட்ஸ் அ டெஃபினட் கேம்பிள் தான் ஃபார் யுனைடெட். ப்ளீக்கா தெரியுது என்னோட அவங்களுடைய ஃபியூச்சர். போறாங்க, அது கரியர் எப்படி ஆகி போச்சுன்னா அவ்வளவுதான். லைக் வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகணும்னு அவசியம் இல்ல. அது வந்து ஏன்னா எல்லா நிறைய பெரிய பிளேயர் சைன் பண்ணிருக்காங்க. இந்த எனக்கு ராரமல் ஃபால்கோ போனப்போதான் பக்க நைட்ஸ் ஐயோ இதுக்கு மேல வேற லெவல்ல போயிடுறாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபால்கோ, டி மரியா, லைக் வந்து சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ். சோ ஆகி போச்சு.
எத்தனை Even பேரு Pogba, right? Even பாக்பா Pogba didn't live up I to mean, that at least hype, la. Zlatan வந்து he wants something there, Yeah, so yeah. at least யூரோப்பா Zlatan was better. But Pogba mm. வந்து நீ அந்த ஃபீக்கு like people hate him, la, Zlatan. And same with him as well. He doesn't, sorry, not Zlatan, my bad, Pogba. Like Ah. அந்த mutual dissent மாதிரி இருக்குல்ல, ஃபேன்ஸ்ல இருந்தும் பிளேயர் கிட்ட இருந்தும். ஸோ ஓகே இப்ப இது ஒன் ஸ்பீக்கிங் ஆஃப் பாக்பா, தலைவனுக்கு பேன் வந்து முடிஞ்சு போச்சு. யார் முடிஞ்சிருச்சு எடுக்க எஸ், போறாங்கன்னு தெரியல. யா Yeah, that's going to be interesting. இதெல்லாம் நான் வந்து இன்ஃபேக்ட் நான் யுனைடெட் ஒன் மோமா கூட கக்கல. ஐ ஜஸ்ட் வயித்தெரிச்சலா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு காலத்துல அதெல்லாம் பெருசா கட்ட முடியாது ப்ரோ. அந்த அந்த நிலைமையெல்லாம் லைக் வந்து ஆமா ஒரு டாம் அண்ட் ஜெரி எபிசோட் வரும் தெரியுமா? டாம் ஜெரி குத்தி நிற்பான், ஜெரி பாட்டுக்கு ஆஹ் உட்கார்ந்து இருப்பான். அந்த மாதிரி இருக்கு. ஆமா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு. நாங்க கூட 22-23 எவ்வளவு கேவலமெல்லாம் இல்ல. லைக் நாங்க 10th 11th இருந்தோம், பட் யூ நவ 15th, பட் it is what it is. ஓகே ஆனரபிள் மென்ஷன்ஸ் டாப் 10ல நியூ கேசல், பிரைட்டன், ஆஸ்டன் வில்லா 3 டீமுமே இந்த வாரம் விக்டரி. அதனால அவங்க டேபிள்ல வந்து அவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் ஆகாம அப்படியே 3 பேரும் ஒன் ஸ்டெப் முன்னாடி போயிருக்காங்க. நியூ கேசல் 6th, பிரைட்டன் 7th, ஆஸ்டன் வில்லா 8th. பிரைட்டன் சீம்ஸ் டு பி த மோஸ்ட் இன்ஃபார்ம் டீம், 4 விக்டரிஸ் பிரீமியர் லீக் பேக் டு பேக்ல. எனக்கு நடுவுல எஃப்ஏ கப்பு அதுலலாம் வேற ஜெயிச்சிருக்கானுங்க. பிரைட்டன் டாப் 4க்கு டஃப் கொடுப்பாங்களா? 3 points away from top. 5th or 6th ஃபினிஷ் பண்ணுவாங்க. பிரைட்டனுடைய ஃபிக்ஸ்சர்ஸ், ரிமைனிங் ஃபிக்ஸ்சர்ஸ், மேன் சிட்டி, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் எஃப்ஏ கப்ல ஆடுறாங்க. மேன் சிட்டி, ஆஸ்டன் வில்லா நெக்ஸ்ட் டூ கேம்ஸ். ஸோ அகைன் இட் ஷுட் பி அந்த டாப் 6 டிஃபைனிங் கேம்ஸ் ரெண்டும். பட் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வரிசையா நல்ல ஃபிக்சர்ஸ் கூட, கிறிஸ்டல் பேலஸ், லெஸ்டர், பிரென்ட்ஃபோர்ட், வெஸ்ட் ஹாம். எஸ், அப்புறம் நியூ கேசல் ஆடுறாங்க. லாஸ்ட் 4 கேம்ஸ்ல வந்து they are playing நியூகாசல், லிவர்பூல் அண்ட் டாட்னம் 3 out of 4 games. ஹேமந்த், நியூ கேசலோடைய சான்சஸ் ஃபார் டாப் 4/6. ப்ரோ எல்லா வாட்டி நான் யோசிப்பேன் ப்ரோ, நியூ கேசல் இதுதான்டா உங்க கேம், லைக் யூ ஷுட் பி வின்னிங், திஸ் இஸ் யுவர் மோமெண்ட். கரெக்டா அந்த மோமெண்ட் வரும்போது they are not actually taking it. எனக்கு என்னன்னு தெரியல, கேபிட்டலைஸ் பண்ண மாட்டேன்றானுங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சி தே ஹேட் அ வெரி ஃபேவரபிள் ட்ரான்னு சொல்லிக்கலாம், எஸ்பெஷலி நாட் ஜஸ்ட் பிரீமியர் லீக் கூட. இப்போ எஃப்ஏ கப்ல கூட அந்த பிரைட்டன் லாஸ் கூட தே குட் ஹவ் ஒன் தட் கேம், தே குட் ஹவ் ஆக்சுவலி ஒன் தட் கேம். பட் அது கஷ்டப்பட்டு அது எக்ஸ்ட்ரா டைம் போயிட்டு தோத்தானுங்க. ஸோ நிறைய ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. லைக் ஈவன் த பர்ன்மத்தோட தோத்தாங்க ஹோம்ல 1-4. ஆல்தோ பர்ன்மத் ஆர் அ ஃபென்டாஸ்டிக் டீம், நான் ஒத்துக்கிறேன். பட் ஐ டென்ட் see that coming as well. when the moment அந்த ஒகேஷன் வரும்போது அவனுங்க கிராஸ் பண்ண மாட்டேறானுங்க. ஸோ அதனாலே I'll say no, I don't think so. Okay, I interesting. think top 4 is mainly between Chelsea and City. Chelsea and City. Okay, Yeah, interesting. either one of them is going to finish top 4. Last, Aston Villa, do they have a path for going back to top 6? Because top 4 நம்ம செட் பண்ணிட்டோம். Aston Villa are 2 points out of top 6 இப்போதைக்கு. PB எனக்கு என்ன ஆகும்னா, லைக் வந்து ஐ திங்க் எமரி ஒரு கன்ஃபியூஷனா வந்து டாப் 6 தோத்தனமா சாம்பியன்ஸ் லீக் தோத்தனமான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல எனிதிங் போட்டு விடுறான்னு எனக்கு தோணுது. Oh gosh, all examined in Champions League தான் very favorable draw வர. இந்த ப்ரூஜ் அடிச்சிருவானுங்க நாளைக்கு, and they will play PSG தான் ஆட போறாங்க. So PSG is not Liverpool. I think that's a winnable game for Aston Villa ன்னு தோணுது for அந்த PSG fixture. Okay, and new signingsலாம் how are they doing? Aston Villa set permanent transfer யாருக்கா சான்ஸ் இருக்கா between Rashford and Asensio? சீசன் வரைக்கும் எண்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணாங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. பட் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க both Rashford and Asensio. Yeah, that is true. I like Asensio உடைய play. In fact எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. He seems like a really good signing. In fact Asensio போன லீக் எல்லாத்துலயுமே நல்லா விளையாடி இருக்கான். லா லீக் ஆரம்பிச்சு லீக் 1 போயிட்டு பிரீமியர் லீக்லயும் வந்து நல்லா விளையாடிட்டு இருக்கான். So seems like a good player overall. ஆமா கண்டிப்பா. Very injury prone player, but other than that talent has always been there. True. Very true. All right. Now let's go to 29 game week 29 ஓட preview. இது ஷார்ட் கேம் வீக், 8 கேம் தான் அந்த கேம் வீக்ல. we have இந்த Carabao Cup finals நடக்க போகுது. and இந்த கேம் வீக் தான் லாஸ்ட் கேம் வீக் இந்த மந்த் ஆஃப் மார்ச். இதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் பிரேக் ஒன்று வந்து
அப்புறம் ஏப்ரல்ல தான் கேம்ஸ் திரும்ப தொடங்க போகுது. ம் ஸ்டார்டிங் த கேம் வீக் வித் எவர்டன் வெஸ்ட் ஹாம். ம் இது வந்து ஒரு பேட்டில் ஆஃப் தி 15-16 பிளேசஸா இருக்க போகுது. நானும் மாய்ஸ் ஏதோ ஏதோ ஹைப் வந்து பயங்கரமா இருக்க போகுதுன்னு நினைச்சேன். பேட்டில் ஆஃப் 15-16 எவர்டன் வெஸ்ட் ஹாம், அடுத்து சவுத்தாம்ப்டன் வுல்ஸ், பேட்டில் ஆஃப் ஐயோ 17-20. கடவுளே. இது வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு கேமுமே ரொம்ப கொடூரமான கேம்ஸா இருக்க போகுது. பட் ஃபர்ஸ்ட் கேம் இஸ் டேவிட் மாய்ஸ் ரிவெஞ்ச் கேம். டேவிட் ம் மாய்ஸ் ஆஸ் எவர்டன் வெஸ்ட் ஹாம் மேனேஜர் எவர்டனுக்கு போய் டஃப் கொடுக்க போறாரா இல்ல படுத்து உருள போறாரா? இந்த What கிராண்ட் is நீங்களே your... போர்ட்ல சொல்லுங்க. வெஸ்ட் மேனேஜரு. ம் ஓ ஐம் சாரி, நான் டேவிட் மாய்ஸ் வெஸ்ட் ஹாமோட எவர்டன் வச்சு படுத்து உருள போறாரா இல்ல ஸ்டீம் ரோல் பண்ண போறாரான்னு கேட்க வந்தேன். வாய் கொளறி ஐ நாக்கு திங்க் தவறி. எவர்டன் அட்வான்டேஜ் இந்த அவங்க வந்து டீசெண்டா லாஸ்ட் 5 கேம்ஸ் அன்பீட்டன் வேற, ஒரு வின் 4 டிரான்னு நினைக்கிறேன். True. பட் வெஸ்ட் ஹாம் வேற அங்க மேல கீழன்னு இருக்கானுங்க. அண்ட் பட் வந்து குடிசனால எவர்டன் வந்து அட்வான்டேஜ் தரேன். எவர்டன் அட்வான்டேஜ். ஓகே. ஹேமந்த், எவர்டன் கோல்ஸ் எங்கேருந்து வருது? பிகாஸ் இந்த வின்ஸை விட அந்த டிராஸோடைய காமன் தீம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க கோல் ஸ்கோர் பண்றதுக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க வின்னரை ஸ்கோர் பண்றதுக்கு. ஹூ ஸ்கோர்ஸ் ஃபார் தெம்? ஐயோ கஷ்டம் தான் ப்ரோ, கஷ்டம். ஏதோ ஹாரிசன் பெட்டோ எவனா அதான் டெக்கோரே ஏதாவது மேஜிக் பண்ணாதான் உண்டு. ரொம்ப கஷ்டம் ப்ரோ கோல்ஸ் இவனுங்க கிட்ட. கேல்வர்ட் லோன் எப்ப பார்த்தாலும் இன்ஜுரின்றானுங்க. ஸோ ஐ திங்க் தே வில் வின் ப்ரோ. ஒரு கேவலமான 1-1 ஜெயிச்சிருவானுங்க. அண்ட் ஐல் சே பெட்டர் டு ஸ்கோர். வில் சி வாட் ஹேப்பன்ஸ். பேட் டு ஸ்கோர். ஓகே, 1-0. பிவி, உங்களோட ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்? ஒரு ஒரு செட் பீஸ்ல இருந்து டார்கோவ்ஸ்கி. Tarkowski. Okay, interesting. Next day, game of the week, Southampton versus Wolves. டேபிள திருப்பி பார்க்கும்போது டேபிள திருப்பி சவுத் ஆம்டன் பார்க்கும்போது மாத்திரம் ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 ஆமா, சீரியஸா நம்ம பண்ணவே தேவையில்ல இந்த பாட்காஸ்ட்லாம். சவுத் ஆம்டன் என்ன செஞ்சா ஜெயிப்பாங்க? சூனியம் தான் செய்யணும். காசு உடைச்சு போடணுமா? ஒரு டைட்டில் வந்து ஒரு கோல் போஸ்ட் கிட்ட யாரோ மந்திரம் பண்ணா அந்த போஸ்ட் என்ன யாரும் அடிக்க மாட்டா ஒரு சம்திங், ஒரு ஏதோ ஒரு இது இருக்கும், ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி என்ன டக்குன்னு மறந்துட்டேன் நானு. அந்த மாதிரி யாராவது மாய மந்திரம் பண்ணாதான் உண்டு, பிளாக் மேஜிக் யாராவது பண்ணாதான் உண்டு நினைக்கிறேன். ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா சவுத் ஆம்டன்? கூனியா சஸ்பெண்டட், பைத்தியக்காரன் அவன். ஏதோ பண்ணிட்டான் போன கேம்ல. சோ ஐ திங்க் தே ஸ்டில் ஹேவ் தட் ப்ரூ லார்சன் அந்த ஸ்ட்ரைக்கர். ஸ்ட்ரான் லார்சனா அவன். சோ I still think obviously Wolves has much more quality and the manager is also a good manager actually. So now Wolves prediction, I'll say 2-1 to Wolves. 1-2. 1-2 Wolves. Okay. PB, உங்களுடைய prediction? 3-1 Wolves. Okay. And Wolves or attack நால இல்ல, Southampton or defense நால. Or lack of. நான் போல்டா ஒரு இது எடுத்து I'm going Southampton victory. 2-0 Southampton victory. Bro, wow. இந்த ஃபேன் டியூவல் அதுல ஒரு போறங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட்ஸ் வரும். plus 200 அப்படினு இருக்கும். ஆமா. Okay, game number 3, Ipswich versus Nottingham Forest. Top and bottom of the table சண்டை போடுறாங்க. Nottingham Forestக்கு இது ஒரு சறுக்கமான மாதிரி ஒரு கேம் இருக்குமா இல்ல they have no problems, they just roll over அப்படி அந்த மாதிரியா? அது கஷ்டமான கேம் தான் இருக்கும் கண்டிப்பா. For some reason I see a draw in this one. எனக்கு ஏன் கேட்காதீங்க, I see a draw in this one because Ipswich வந்து லாஸ்ட் சீசன் லூட்டவுன் டவுன் மாதிரி லைக் பேட்டில் எல்லாம் நல்லா ஆடுறாங்க, இதெல்லாம் பண்றாங்க, ப்ராமிஸ்லாம் இருக்கு. பட் லைக் தே நாட் லைக் அதை எத்தனை போக மாட்டேங்கிறாங்க ஃபர்தரா. எனக்கு அதான் வந்து இப்ஸ்விச் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. பட் ட்ரூ. They lost the last game 1-0 Crystal Palace against தான். அந்த one கோலுமே வந்து 1-0 3-2 2-1 அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா தான் இது பண்ணி தோக்குறானுங்க இப்ஸ்விச். பட் ஐ திங்க் இந்த கேம் எப்படியோ 1-1 டிரா ஆயிடும் நினைக்கிறேன். ஐ மீன் ரேண்டிங் கெஸ் தான், பட் 1-1 டிரா. Hemant, what is your prediction? 2-0 ஃபாரஸ்ட் ப்ரோ. ப்ரொஃபஷனலா முடிச்சிருவாங்கன்னு தோணுது. ஐ ஃபீல் லைக் அந்த டிப் இன் ஃபார்ம் இருந்தது. But I feel like இப்போல இருந்து they especially beating City will parachute them ன்னு தோணுது அந்த டாப் 4 பொசிஷனுக்கு.
ஓகே. எனக்கு வந்து feel like there was an emotional game for them, City against so Norwich, I'm sorry, Norwich, Ipswichoட it's going to be a tough one, 0-0 for me. எப்போ அந்த பிரீமியர் லீக் வர போறானுங்களோ இல்ல ஆமா. மேபி யோ வருவாங்க உடனே திரும்ப ஏறின யோயோ ஏரியா தானே மறுபடியும் சறுக்கி விழுந்துருவானுங்க. அதான் நார்விச்சோட இது. Yeah. நார்விச்லாம் அந்த கேண்ட்வெல் புவெண்டியா அந்த டேஸ் தான் எனக்கு பூக்கி FPL ஃபேவரட். ப்ரோ பூக்கா, பூக்கி ப்ரோ டீமு பூக்கி. பூக்கி. what a guy. விளையாடிட்டு இருக்கான். ஐயோ. பட் நார்விச் பாவம் 11 பொசிஷன்ல இருக்கிறானுங்க சாம்பியன்ஷிப்ல. சோ இந்த அடுத்த சீசன் கஷ்டம் தான். அந்த 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 பிரைட் ஆரஞ்சு அண்ட் சாரி ஆரஞ்சுன்ற yellow அண்ட் கிரீன் Yellow. ஜெர்சி பாக்கிறதுக்கு I'm Canaries. not yeah Canaries. Canaries are not coming. One of the game of the weeks னு சொல்லலாம். Brighton versus Man City. டெஃபினட்டா more than 2 goals இருக்கு இந்த கேம்ல. பிரைட்டனுக்கு ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. I feel like 4 games, 4 back to back wins பிரைட்டன் வராங்க. Brighton will go in as the favorites. What do you guys think? பிரைட்டனுக்கு லைக் ஒரு அதான் நீங்க சொன்ன மாதிரி கோல்ஸ் கண்டிப்பா இருக்கும். அது வந்து ஐ ஸ்டில் திங்க் சிட்டி எப்படியோ ஜெயிச்சுடுவாங்கன்னு தோணுது. அது ஒரு 3-2 சிட்டி. 3-2 City. Oh wow. ஆமா நல்லா ஒரு நல்லா பயங்கர ஓபன் கேமா இருக்கும் இது. That ஐம் is true. ஹோப்பிங் ஓபன் கேமா தான் இருக்கும். பட் தட்ஸ் வாட் ஐ திங்க். நல்ல ஒரு ஓபன் கேமா இருக்கும். Hemant, what is your prediction? I think 2-2 draw. 2-2. Okay. Yeah. Brighton. நானும் draw தான் வச்சிருக்கேன் மைண்ட்ல. But I'm torn between 1-1 and 2-2. ஓப்பனா இருக்கும், ஐ அக்ரி வித் தட். பட் ரெண்டு டீமுமே ஃபினிஷிங் அப்படின்றப்போ அந்த கல்லூரி படத்துல வர ட்வின்ஸ் மாதிரி நீதான் முடியன்னு மாத்தி மாத்தி கொடுத்துனே இருப்பானுங்க. அது பேஸ் பண்ணி 1-1 அப்படின்றேன். பட் தட் கை வெல்ப்ஸ் வந்து மேபி ஹி கோஸ் அகைன்ஸ்ட் மேன் சிட்டி அண்ட் டஸ் சம்திங் ப்ரோ crazy. ஒரே ஒரு பாயிண்ட், இவன் வந்து லைக் எப்படி இவனோட கெரியரை திருப்பி ரீஇக்னைட் பண்ணிக்கிறான்னு தெரியல ப்ரோ. சீரியஸா டேனி வெல்பெக் சூப்பரா ஆடுனாங்க ஆக்சுவலா. ஆமா Just wanted to give a shout out to him. Like always injured at United, at Arsenal especially. Unitedல நல்லா ஆடினா, ஆர்சனல்ல நிறைய இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ். தென் somehow வாட்ஃபோர்ட் போயிட்டு இன்ஜரி ப்ராப்ளம்ஸ் டீசென்ட் பட் ஆடினா. வந்தப்பலாம் நல்லாவே ஆடினான். Yeah. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறமா வாட்ஃபோர்ட் போனா டீசென்ட்டா ஆடினா. அண்ட் தென் he went to Brighton and he's taken off completely. ஆமா இன்ஜுரிஸ் இங்கேயும் எழுந்திருக்கு அவனுக்கு. லைக் இஸ் நாட், ஐ டோன்ட் ரிமெம்பர் த லாஸ்ட் டைம் ஃபுல் சீசன் எப்போ விளையாடணும் அப்படின்னு. ஸோ இன்ஜுரிஸ் நிறைய இருக்கு. பட் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் பிளேயரா இருக்கான் பிரைட்டன்ல இப்போ. அவன் லிங்க் அப் பிளேயரா இருக்கட்டும், அவனோட டிசிஷன் மேக்கிங் வேற லெவல்ல இருக்கு சீரியஸா. அண்ட் ஃபினிஷிங் ஆல்சோ ரியலி குட் ஃபினிஷிங் ஃப்ரம் டேனி வெல்பெக். Yeah, very true, very true. ஜஸ்ட் கோல் ஸ்கோரிங் வந்து ஓவரால் கேம் பிளேவே வந்து ஹோல்ட் அப் பிளே அண்ட் ஹெட் பண்றது லைக் அதெல்லாம் வந்து எப்படி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்கான். லைக் வந்து Yeah, absolutely. Okay, game number 5, Bournemouth versus Brentford. இதுவும் ஒரு ஸ்பைசி கேமா இருக்கும்னு நினைக்கிறேன். Brentford away from home. அவங்க away from home ரொம்ப கொஞ்சம் சர்க்கிட்டே தான் விளையாடிருக்காங்க away from homeல. போர்னமத்துக்கு இது ஒரு ஈஸி விக்டரியா இருக்குமா இல்ல பிரென்ட்ஃபோர்ட் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா? போர்ன்மவுத் will somehow nick it அப்படி தோணுது. 2-1 போர்ன்மவுத். 2-1 போர்னமத். ஓகே. எக்ஸ்பான்சிவ் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால், டைரக்டா விளையாடுறாங்க ரொம்ப போர்னமத். ஸ்டாப் பண்ண முடியுமா பிரென்ட்ஃபோர்டால ஹேமந்த்? ஸ்டாப் பண்ண முடியாது ப்ரோ, கஷ்டம். அண்ட் நீங்க அவே ஃபார்ம் சொல்றீங்க, அவங்க ஹோம் ஃபார்மே வந்து கொஞ்சம் ஸ்கெட்சியா இருந்துக்குது. கடைசி 5 கேம்ல 2 கேம் வந்து ஹோம்ல தோத்துருக்கானுங்க வித்தவுட் ஸ்கோரிங் வேற. ஸோ அதுவே ஷாக்கிங்கா இருந்திருக்கு. வில்லாவோட 1-0 லாஸ் அண்ட் 2-0 லாஸ் அகேன்ஸ்ட் ஸ்பர்ஸ். அந்த கேம் தான் ஸ்பர்ஸோட ஃபார்ச்சூன்ஸ் மாறும்னு நினைச்சானுங்க, பட் மாறல. ஸோ Brentford losing this game, bro. I think goal score பண்றதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிக்கறாங்க bro. And the Leicester game, I'm going to discount the Leicester game because Leicester defense is terrible. நம்ம PSV அடிச்ச மாதிரி தான். That's true. So I'm going to discount that. But I think Bournemouth will win. I think they'll win with a clean sheet கூட எனக்கு தோணுது. I'll say 3-0 to Bournemouth. 3-0 to Bournemouth. Okay. ஒரு வெறியோட ஆடுவானுங்க. அந்த 2-0 எப்பறா நம்ம விட்டோம் ஸ்பர்ஸோடன்னு சொல்லிட்டு I think they'll come back in this game. Interesting. Okay. Potential game of the week, Chelsea Arsenal at the Emirates. TB, Chelsea what are the win பண்றதுக்கு Chelsea என்ன பண்ணும்?
மெயின். ஏன்னா வந்து பாமர் இந்த சீசன் எஸ்பெஷலி இந்த ஈவன் லாஸ்ட் 2 சீசன் கூட சொல்லலாம் அகைன்ஸ்ட் டாப் 6 வந்து லைக் இஃப் பாமரை வந்து கேம் விட்டு வெளில எடுத்தீங்கன்னா செல்சி ஸ்ட்ரகிள் டு கிரியேட் எனிதிங். அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ஸோ லைக் ஈவன் ஸ்டான்ஃபோர்ட் பிட்ச்ல கூட வந்து பாமரை நல்லா நீங்க வந்து லிமிட் பண்ணீங்க. And it was Stanford Bridge, I think it was a good game. Both teams had chances, although you could argue வந்து கடைசியில நீங்க ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு. பட் வந்து தெரியல பார்ப்போம். லைக் both teams have injuries. எல்சிக்கும் கொஞ்சம் இன்ஜுரிஸ் இருக்கு. ஆர்சனலுக்கு எவ்வளவு லைக் யாருக்கு அதிகம் ஐ மீன் நாட் எவ்வளவு அது வந்து எப்படி சொல்றது தெரியல. ஸ்ட்ரைக்கர் இல்ல, 2 பேரும் ஸ்ட்ரைக் இல்ல. ஐ மீன் எந்த அளவுக்குன்னா ஜாக்சன் வந்து நான் அவ்வளவு பெருசா ரேட் பண்ணல. பட் ஜாக்சன் இல்லாதது அவ்வளவு பெரிய இதுவா தெரியுது இந்த டீம்ல. அண்ட் வந்து மேபி அது இல்லாதனால பார்மர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ரகிள் பண்ணான்னு தோணும். ஏன்னா ஜாக்சன் வந்து லைக் அவன் ஃபினிஷிங் ஓரளவுக்கு அப்படி இப்படி தான் பண்ணி தவிர, பட் இந்த ஹோல்ட் அப் பிளே கொஞ்சம் லிங்க் அப் பிளே எல்லாமே இந்த பால் கேரி பண்ணி எடுத்துன்னு ஓடுறது இன் லைக் ஜாக்சன் பை டிஃபால்ட் 1 or 2 டிஃபரன்ஸ் அவங்க கூட எடுத்துருவான். ஸோ அது வந்து ஒரு யாருக்கும் ஒருத்தருக்கு வந்து கிவ் சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். பட் வந்து அட்லீஸ்ட் குட் டு சி வெஸ்லி ஃபஃபானா பேக். அவன் வந்து வந்தது நல்லதா போச்சு. தேங்க் காட் ஹி கேம். ப்ளீஸ் கொஞ்சம் 5-6 கேம் வரிசையாரு 4-2 கேம் படுத்துறாத. அதான் ஃபஃபானோட ஒரு பிரச்சனை. 6 கேம்லாம் அளவுக்கு நல்லா ஆடுவான். ஏன்னா பிரச்சனை என்ன படுத்துருவான். ஃபஃபான ரீச் டைம்ஸ்லாம் ஒரே கிளாத் இதுதான். ஆடுனா டீசெண்டா ஆடுவாங்க. பட் ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் டைம் இன்ஜூர் அந்த மாதிரி தான் இருக்கு லைக் இது. பட் வந்து எங்களுக்கு கோல் கீப்பர் தான் பெரிய ஒரு சிக்கல். லைக் இந்த சான்சஸ் தான். லைக் எந்த நேரத்துல என் சான்சஸ் என்ன கிறுக்குத்தனம் பண்ணுவான்னு எங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு சான்சஸ் when is placed back இவன் தான விளையாட்டு இருந்தான். ஜார்கன்சன் அந்த ஆஸ்டன் வில்லா மிஸ்டேக்ல வந்து ஒரு இதுவாயிட்டான். அது அந்த ஆஸ்டன் வில்லா மிஸ்டேக்ல இதுவாயிட்டான். அன்ஃபார்ச்சுனேட். ஐ திங்க் ஐ திங்க் he was playing well and அந்த கேம் தான் மாறிச்சு. ஃபுல்லா மாறிச்சு. எனக்கு அதான் புரியல. சான்சஸ் மிஸ்டேக் பண்ண ஆடினே இருந்தா, ஜார்கன்சன் ஒரு மிஸ்டேக் பண்ண தூக்கிட்டான். எனக்கு அந்த பயஸ்னஸ் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது வந்து அகைன் வந்து எப்படி சொல்றது, எப்படி இந்த கேம் எப்படி பாக்குறதே தெரியல. லைக் மேபி ஆர்சனல் மைட் சிட் பேக் இந்த கேம். ஐ டோன்ட் நோ. ஏன்னா ஸ்டாஃபோர்ட் பிரிட்ஜ்ல அதான் பண்ணீங்க. கொஞ்சம் சிட் பேக் பண்ணீங்க, எங்களை சஃபகேட் பண்ணீங்க and we weren't able to break you down. அண்ட் வந்து ஒரே மொமெண்ட்ல அடிச்சோம். அது நெட்டோக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னு எனக்கு சத்தியமா புரிஞ்சதே இல்லை. அது வந்து அது வந்து நாங்க இது பண்ணிட்டோம். பட் தெரியலையே. ஐ மீன் ஐ ஸ்டில் திங்க் ஆர்சனல் தான் தோணுது. செல்சி கோல் அடிப்பாங்க, கொஞ்சம் சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. பட் ஐ ஜஸ்ட் திங்க் ஆர்சனல் ஆர் பெட்டர். அது வந்து அதுக்காண்டியே வந்து ஒரு 2-1 ஆர்சனல். 2-1 Arsenal haven't lost at home in the Premier League. அது கண்டினியூ ஆகுமா ஹேமந்த்? கண்டினியூ ஆகும். பட் நம்ம ஜெயிக்க மாட்டோம் இந்த கேம். ஸோ we won't win this game. I think it will be a 1-1 draw. Repeat of Stamford Bridge தான். நீங்க டிஃபென்ஸ்லாம் அவ்வளோ பண்ண தேவையில்ல பிபி. எங்க ஆளுங்களே விட்டுருவாங்க, கவலைப்படாதீங்க. ஃபயரிங் பிளாங்க்ஸ் தான். எங்களுக்கு அகைன்ஸ்ட் தான் அடிப்பாங்க. டோன்ட் வரி. அதெல்லாம் வந்து சில பிளேயர்ஸ் I don't know. அகைன்ஸ்ட் எல்லாரும் வந்து அடிப்பானுங்க. கரெக்ட் தான். பட் I don't know. I think இந்த கேம் வந்து மார்டினெல்லி இத்தனால நல்லா இல்லை. இந்த மார்டினெல்லி அந்த இதுல நல்லா ஸ்டாஃபோர்ட் பிரிட்ஜ்ல சாnchez என்ன பண்ணா, நேர் போஸ்ட் இப்படி நிக்கிறான். மார்டினெல்லி அவன் பாட்டுக்கு இப்படி அடிக்கிறான். ஆமா, அதே கேம்ல ஒரு சப்ப சான்ஸ் விட்டா அதுக்கு முன்னால. அது எனக்கு தெரியும் எங்க மார்டினெல்லி எப்படி வந்து ஆடுவான்னு எங்களுக்கு தெரியும். சோ I don't have any hope bro for Arsenal winning. என்னன்னா we won't lose at home. London derby we won't lose the game. So அதனால தான் I'll say 1-1 draw. And மக்களே, இந்த கேம் வந்து full preview எல்லாம் வந்து சேனல்ல இருக்கும். So please stay tuned for that episode. Both channels in fact. Oh yeah correct. PB Talks and Model Londonல வரும். Yeah, so look out for that. Next side இருந்து வரும். என்னது? Hopefully Thursday Friday என்னோட சைடுல என்னோட சேனல்ல இருந்து இந்த ப்ரீவியூ ரெக்கார்ட் பண்ணி போட்டுறலாம். Yeah, cool. Fulham Tottenham next game. This is ஒரு நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல ஒரு டாப் 10 கிளாஸா இருந்திருக்கும். பட் இந்த சீசன் ரொம்ப அன்யூஷுவலா டாப் ஆஃப் த டேபிள் பாட்டம் ஆஃப் த டேபிள் அப்படின்னு சீசன் ஆரம்பிக்கும் போது சொன்னா எல்லாருமே டாட்னம் தான் டாப் ஆஃப் த டேபிள்னு பெட் பண்ணிருப்பாங்க. பட் ஃபுல்லம் டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. இப்போ டாட்னம் இந்த பாட்டம் ஹாஃப். இது வரைக்கும் புரிஞ்சதே இல்லை. இதுல ஐரணி என்னன்னா, இந்த கேம் டாட்னம் ஜெயிச்சா கூட அவங்க 13வது பொசிஷன்ல தான் இருப்பாங்க. தோத்தா அவங்க கீழே தோத்தா கீழே போகதான் சான்ஸ் இருக்கு ஃபுல்லமுக்கு. பட் ஜெயிச்சாங்கன்னா
they will likely leapfrog both Aston Villa and Bournemouth to go to position number 8 from கேம் இன் ஹேண்ட் இருக்குல்ல. சோ yeah. இதான் இந்த கேம் இன் ஹேண்டா? இதுதான் the game in hand. Aston Villa are not playing ஆமா, this weekend. ஆஸ்டன் வில்லா ஓகே. நாளைக்கு சாம்பியன்ஸ் லீக், அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டா இதுதான் Correct. ஓகே Yeah. ஓகே. சோ இதான் கேம் இன் ஹேண்ட். ஓ, Mm. நாளைக்கு ஜெயிச்சா they'll be 8th. வாவ். Yes. And Bournemouth தோக்கணும் of course, ஏன்னா they play first. நாளைக்கு தோமகன் ஸ்ரீயஸ் சரண் பண்ண மாதிரி இவன் ஜெயிக்கணும், போர்ன்மவுத் தோக்கணும். ஃபுல்லம் ஜெயிக்கணும், போர்ன்மவுத் தோக்கணும். ஃபுல்லம் ஜெயிப்பாங்களா? எஸ், they will win. அது வந்து இந்த வருஷம் எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் டாப் சைட்ஸ் நல்லா வேற ஆடி இருக்கானுங்க. சோ let's assume டாட்னம் வந்து 2-1 ஃபுல்லம். இது மட்டும் சொல்லிடுறேன், பட் நீங்க கண்டினியூ. 2-1 ஃபுல்லம். டாட்னம் வந்து மிட் வீக் தோத்துட்டாங்க அவுட் ஆஃப் யூரோப்பா லீக் அப்படின்னா டாட்னம் வந்து ஆல் இன் ஆன் பிரீமியர் லீக் போய் ஆகணும். அப்போ சான்ஸ் இருக்கா? இல்ல யூரோப்பா லீக் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஐ மீன் அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்பெக்டபிளா ஒரு டாப் 10 வந்தா FA கப்ல 4th ரவுண்ட் ஆட வேணும். சாரி 5th ரவுண்ட் ஆட வேணும். பிவி கட் ஆயிருச்சு. திரும்ப Completely lost you, PB. Sorry. ஐயோ, still the same. sorry. Yes, PB. Unfortunately, PB வந்து technical difficulties. So we'll wait for PB. நான் என் prediction கொடுத்துறேன் அருண் bro. Yeah. I think இது ஒரு draw தோணுது bro. I wish Spurs will win lose this game, but I think it will be a draw. 2-2 draw ன்னு சொல்லிக்கிறேன் நான். கொஞ்சம் high scoring draw போய்க்கிறேன். 2-2 high scoring draw. Okay. Yeah. PB, Yes. are you back? Are you back, PB? இப்போ ஓகேவா? Yes, இப்போ perfect. okay. ஓகே. சோ நான் ஃபுல்லம் 2-1 சொன்னேன். ஃபுல்லம் 2-1. Okay. அதுக்கப்புறம் what was கையெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருந்தீங்களே, ரொம்ப என்டர்பிரைசிங்கா இருந்துச்சு இந்த dialogue. என்ன புரியல? ஏதோ கையெல்லாம் வச்சு Rock, paper, scissors மாதிரி விளையாட ஆரம்பிச்சீங்க. ஓ, தெரியல. ஏதோ something இது தெரியாம வந்திருக்கும். My mistakes. All good. Okay, last game of the game week வந்து Leicester City Man United. இது வந்து ரொம்ப லேட்டா நடக்கிற கேம் வீக். ஐ திங்க் கரபாவ் கப்புக்காக ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அதுக்கப்புறம் லெஸ்டர் அண்ட் மேன் யுனைடெட் கோயிங் அவே டு லெஸ்டர் சிட்டி. லெஸ்டர் ஜெயிப்பாங்களா? நெஸ்டல் ராயோட ரிவெஞ்ச் கேமா இருக்க போகுது இது. எனி சான்ஸ் ஃபார் தம்? இந்த கேம் கூட ஜெயிக்கலனா அமரம் வந்து சத்தியமா சொல்றேன், நீ வந்து கிளம்பிடலாம். இஸ் ஆல்ரெடி செட். திரும்ப சொல்லுங்க. பிபி கட் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் இது. பட் நான் சொல்லிடுறேன். நான் இல்ல சொல்லுங்க. அமரிம் வந்து இந்த கேம் தோத்தாருன்னா அவரே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போர்ச்சுகல் போயிடணும். யாருக்கும் வெயிட் பண்ண கூடாது. லெஸ்டர்ல ஏர்போர்ட் இருக்கா? லெஸ்டர்ல ஏர்போர்ட் இருக்கா? இருக்கு. அந்த ஏர்போர்ட்ல தானே இவரு கிளம்பி ஓனரோட ஹெலிகாப்டர் கிளம்பி கீழே விழுந்துச்சு. இல்ல ஏர்போர்ட் not helicopter thing, airport தான் கேக்குறேன். but or Birmingham airport. Leicester is close to Birmingham to Portugal. இது வந்து nearest, இது வந்து earliest flight. யார் கண்ணிலையும் பராம அப்படியே ஒதுங்கிக்கணும். சீரியஸா 5 losses கடைசி 5 கேம் லெஸ்டருக்கு. வெரி வெரி பேட் டிஃபென்ஸ் as we have spoken. சவுத்ஹாம்ப்டனுக்கு காம்படிஷன் கொடுப்பானுங்க. அண்ட் என்னன்னா ஐ திங்க் 4 கேம்ல கோல் கூட அடிக்கல அவனுங்க. யா, அண்ட் என்னன்னா லைக் நம்பால ஆல்ரெடி சொல்லிட்டான்ல, லைக் என் வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குது. அண்ட் பிளஸ் வி ஹாவ் நத்திங் டு லுக் ஃபார்வர்ட் டு திஸ் சீசன், நத்திங் கேன் சேவ் ஆர் சீசன் சொல்லிட்டான். ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டான். பட் இந்த டீம் நீ ஜெயிக்கலனா சத்தியமா சொல்றேனே, he has to, like PB சொன்ன மாதிரி, நீ கிளம்ப வேண்டியதுதான். கிளம்ப வேண்டியதுதான். ஜிம் ராட்க்ளிஃப்லாம் வெயிட் பண்ணாத. லெஸ்டர் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணும்? ஒழுங்கா டிஃபெண்ட் பண்ணும். அந்த அவுட் ஃபேஸ்லாம் இருக்கிறானே, அவன்லாம் எப்படிடா நீ பிரீமியர் லீக்ல ஆடுறன்னு யோசிச்சு நிக்கிறேன் நான். சீரியஸா வெரி வெரி புவர் டிஃபெண்டர்ஸ் மேன், லைக் சோ பேட் தீஸ் கைஸ். டேபிள் வாங்குற டேவிட் லூயிஸ் மாதிரி இருக்கான் அவன பாக்குறதுக்கு. ஆமா, பட்ஜெட் டேவிட் லூயிஸ் தான். பட்ஜெட் டேவிட் லூயிஸ் தான். ஆமா, இல்ல வந்து வாடி ஸ்கோர் பண்ண ஹோப் இருக்கு. ஐ மீன் the fact that வாடி இன்னும் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க நினைச்சுதான் இன்னும் கஷ்டமா இருக்குது. ஆமா,
That's quite true. Pats and But I think Dakaலாம் United win this one. அது வந்து I can't see United even drawing this one. அது ஜெயிச்சிருவாங்க. ஏதோ யா ஒரு யா ப்ரூனோ மேஜிக் இருக்கும். அதுக்கப்புறம் மேபி at the end வந்து where someone else might score 2-0 Man United. Highland scores. I mean பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு. ஜர்கேம் படிப்பாரு. Zerkamp. ஜர்கேம் I mean, to அதானே be fair, சொல்லுங்கிறாருங்க. Xerxes has been playing decent. Correct. Yeah, he's been good. I mean, Last game yeah. aside, he's been quite good. யா Um, 9.5 ஜர்கேம்ப். நானும் வந்து 2-0 தான் சொல்ல போறேன் ஆக்சுவலா யுனைடெடுக்கு. Okay. Before we go, Carabao Cup final prediction. இன்னைக்கு வந்து Liverpool lost Arnold and Konate injury-ல. அப்படியா Uh, 2 பேர் காலியா? ஆமா, ரெண்டு பேருமே they were subbed out. Kwanzaa Damn. came in for Ta and Konate வந்து வெளில போனா somebody else came in. Kwanzaa and வேற யார் Bradley, Connor Bradley and Conor Kwanzaa. Bradley. இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். Yeah, so status தெரியல because Konate went out very late. வெறும் cramps-ஆ இல்ல the injury-ஆ எப்படின்னு தெரியல. Excuse me. இல்ல நியூகாசலுக்கு சான்ஸ் இருக்கா? நான் ஈசாக் இஸ் பேக். கார்டன் அவுட்லானா அவங்களுக்கு எஸ் பைத்தியக்காரன் தேவையில்லாத அந்த ரெட் கார்டு வாங்கினா True. ஃபைனல் அவுட். நான் குயிக்கா சொல்லிடுறேன். ஐ திங்க் லிவர்பூல் டெஃபினெட்லி வின்னிங் திஸ். ஹெவி ஃபேவரட்ஸ் கோயிங் இன்டு வெம்பிளி. தே ஹேவ் வெரி வெரி குட் வெம்பிளி ரெக்கார்ட். இவங்க முன்னால ஒரு செல்சி ஃபேன் இருக்கிறாரு. ஹி வில் நோ. பாவம் கடைசி 3 இருக்கு சொல்லி ஆகணுமா? சாரி PSG வர பாத்து நீங்க லிவர்பூல பெனல்டிஸ் தான் அடிக்கலாமா? நாங்க 3 வருஷமா ட்ரை பண்ணிருக்கோம். ஒண்ணு வர மாட்டேது. they have actually very good record at Wembley. last 4-5 finals வந்து நல்லா தான் ஆடிட்டு இருக்கானுங்க வெம்பிளில. so I favor unfortunately I mean I would love to see Newcastle win this final personally because I have a soft spot for Newcastle. When they were not doing well, இப்போ கொஞ்சம் கஷ்டமாயிட்டு இருக்குது because they are actually a good team. But Newcastle, I really hope the Geordies win, but I don't know, man. I really don't. I don't see it. I think Liverpool winning this 2-1. எமோஷனல் கேம் சாம்பியன்ஸ் லீக்ல இன்னைக்கு தோத்துட்டு சக்சஸ்ஃபுல் ஹேட் வாட்சை நான் முடிச்சுட்டு இந்த இடத்துல உட்காந்து வன்மத்தை இன்னும் கக்குறேன் லிவர்பூல் மேல. I think Newcastle will win this 1-0. அஜய் ரொம்ப சந்தோஷமா இருப்பான் இதெல்லாம் நடந்தா. சட்டையெல்லாம் கழட்டிடுவான். they haven't won a trophy in 70 years. அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா ஆமா 70 years. போன வாட்டி பாக்கலையா நீங்க? அந்த ஒரு பாவம் ஒரு ஃபேன் அழுதுட்டு இருப்பான். ஐயோ I think it was இந்த Carabao Cup final நினைக்கிறேன். வந்து 66 வருஷமா நான் வந்து Newcastle 66 years இத்தனை வருஷமா Newcastle ஃபாலோ பண்றேன். Newcastle வெம்பிளி போறாங்க நினைச்சாலே வந்து ஒரு இதுவா இருக்கு. லைக் I really hope they win, but கஷ்டம். அவங்க அப்புறம் Newcastle ஜார்டிஸ் பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து unbelievably die hard அவங்கலாம். very loyal fan base கூட relegation எல்லாம் பார்த்து like you know Mike Ashley la tolerate பண்ணி I really Steve Bruce முக்கியமா Steve Bruce அது வந்து Steve Bruce கிட்டலாம் அவங்கலாம் ஐயோ வந்து அவ்வளோ டார்ச் அனுபவிச்சு இப்ப வந்து they deserve this to be fair. like என்னதான் சொல்லலாம் நீ வந்து ஆயில் டேக் ஓவர் இந்த டேக் ஓவர்னு, பட் அல்டிமேட்லி உங்க டீம் நீங்க டேக் அவுட் பண்ணி இந்த மாதிரி நல்லா இருந்தீங்கன்னா நீங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்க. அவ்வளவுதான், அதான் உண்மை. பட் நான் வந்து ஐ திங்க் லிவர்பூல் will win தான் தோணுது. அது வந்து hopefully Salah will score in a big game. அது ஒண்ணுதான், ஏன்னா அது ஒண்ணுதான். பிகாஸ் சாலா இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் பேடி தவிர ஐ டோன்ட் திங்க் ஹி ஸ்கோர் இன் a final. அதுதான் ஒரு பெரிய இது. பட் இன்ட்ரஸ்டிங். ஐ திங்க் லிவர்பூல் வின் திஸ் ஒன். அது ஐ திங்க் மிட்ஃபீல்ட்ல இருந்து கோல்ஸ் வரும். ஏன்னா மிட்ஃபீல்ட் has been very good. so மிட்ஃபீல்ட்ல இருந்து கோல் வரும். 3-1 Szoboszlai has been very good for Liverpool. இன்னைக்கு நல்லா விளையாடுனா. பட் கோல் தான் 3-1 Liverpool. Newcastle they will score. They'll probably score வந்து to make it 2-1. ஒரு இன்ட்ரஸ்டிங்கா பண்ணாங்க. but Liverpool will win it 3-1. 3-1 Liverpool. Okay. All right. உங்க prediction அருண், உங்க prediction. எனக்கு 1-0 to the Newcastle. Toons win 1-0. So இத வந்து ஜோடிஸ் அந்த மாதிரியே நீங்க எனக்கு மோர் லைக் டவுன் லிவர்பூல் அப்படின்ற ஒரு இதுலதான் நியூகாஸ்ல் மேல எல்லாம் பாஸ் இல்ல, லிவர்பூல் மேல ஒரு காண்டு. ஒரே ஒரு ட்ரோஃபியோட முடிச்சுக்கோங்கடா சீசன். அதுதானே அதுவே இப்ப எப்படியாச்சும் தடுக்க முடியுமா அவங்களால அப்படின்னு அப்படி பார்த்தா கூட நம்மளால ஜெயிக்க முடியாது. பட்
அவங்க 10 கேம் தோத்து நம்ம 10 கேமும் டிராப் பண்ணா கூட சான்ஸே இல்ல. ஏன்னா 10 கேம் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஓகே, என்ன நிலைமை இப்ப எப்படி இந்த மனுஷன் கரெக்ட். என்னையே இப்படி ஆகிட்டாங்க. ஓகே, உங்க 2 பேருக்கும் உங்க டைம் வந்து நீங்க ஈவினிங் என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க பேசுனதெல்லாம் கேட்டு எங்களோட கீழே என்கேஜ் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்ஸ்ல லீவ் யுவர் கமெண்ட்ஸ். நாங்க என்ன பேசணும், வாட் யூ லைக், வாட் யூ டிஸ்லைக். அண்ட் அப்படியே பக்கத்து சேனல் பிபி டாக்ஸ்ல போனீங்கன்னா ஹீஸ் காட் வெரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் அங்க. டாலஸ் மேவரிக்ஸ் won a game after a very long time. இப்போ பெனாம்ஸ் ஜெயிக்கிற மாதிரி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா சீசன் சொல்லுங்க நல்ல டிராஃப்ட் பிக் கிடைக்கணும்னா தோக்கணும். பிஜே வாஷிங்டன் வரான் கொஸ்டின் வரைக்கும் வந்தா சொன்னா அது பரவாயில்ல. பட் ஆண்டனி டேவிஸ் லைவ்லி வந்தா ஒரு ஹோப் இருக்கு. Next year draft class is really good. Cooper Flagg from Duke, மிஷிகன்ல ஒரு நல்ல பிளேயர் இருக்கான். லாங் ஐலாண்ட் சம்பந்தமே இல்லாம நான் வந்து ஹாக்கி கூட பார்க்க மாட்டேன். லாங் ஐலாண்ட் இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு மனுஷன். ப்ரோ கேக்குதா? கேக்குது. ஓகே ஓகே, ரெஸ்பான்ஸ் இல்லாம மொறச்சு பாத்தீங்களா? மைமேட் சொன்ன இல்ல. எஸ். அதோட we will take a leave. Hopefully and last ஒன்னு சொல்றேன், ஜூன்ல நான் நியூ ஜெர்சி வரேன். ஹோப்ஃபுல்லி நம்ம 3 பேரும் மீட் பண்ணலாம். சூப்பர். இந்த பிரீமியர் லீக் இது வேற வர போதா இங்க. அதுக்கு வேணா something. ஆமாமா, but I think ஜூலைல நினைக்கிறேன். It's not in June. It's not in June. ஜூலை கிளப் வேர்ல்ட் கப் வருதுல, so I think ஜூலைல அது போட்டு வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். alright, sweet. வாங்க பிவி, நம்ம எல்லாம் ஒரு லைவ் செஷன் ரெக்கார்டிங் பண்ணலாம் next time. கண்டிப்பா. நீங்க ஒரு பக்கம் எப்படியோ எங்கேயோ மீட் பண்ணி மேனேஜ் பண்ணிடுவோம். கரெக்ட், செஞ்சிடலாம். Cool boys. Okay boys, take care, stay safe. Take care. Yeah, bye.